ஹலோ மக்களே 693வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா எல்லாருமே ஒரு டைரக்ஷன்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கின்னிமோன் அவன் ஃப்ரெண்டு காஞ்சிரோவை பார்த்துட்டான். காஞ்சிரோ வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு டெக்னிக்ல மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னா ஒரு பேனா வச்சு டிராயிங் வரைஞ்சோடனே ஒரு பறவை வருது. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜோரோ வந்து பீக்கா கூட சண்டை வேற லெவலா போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்மைல் ஃபேக்டரிக்குள்ள நம்ம ஃப்ராங்கி இறங்கிட்டான். அவன் சொன்ன சொல்லுக்காண்டிதான் இப்ப லூஃபியே களத்துல இருந்து எல்லாமே அடிச்சு பற கொடுக்கிட்டு இருக்கான். கதவை திறந்து மாசா வந்து நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா கட் பண்ணி வந்து டோண்டட்டா வில்லேஜ் உள்ள பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்களும் ஒரு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தாங்க டோண்டட்டா மக்கள் என்ஜாய் பண்றாங்க. நம்மளை காப்பாத்த ரோபோட் வந்துருச்சு, பார்க்க பயங்கரமா இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி வரானுங்க. என்னன்னு பார்த்தா டோண்டட்டா மக்கள் அவங்க கூட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பிராங்க் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கான். டேய் எங்களை காப்பாத்த வந்துட்டீங்களா என் ஃப்ரெண்ட்ஸேன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து எல்லாரும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கடான்னு சொல்லிட்டு நம்ம பிராங்கியா அழ ஆரம்பிச்சிட்டான். இவர் ஒண்ணு ரோபோட் கிடையாது, இவர் தான் நம்மளை காப்பாத்த வந்த ஃப்ராட்லண்ட் அப்படின்னு சொல்றானுங்க. டேய் பிரின்சஸ் மேன்சரி நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பழைய ஆளுகள்லாம் கேக்குறாங்க. மௌஜி வந்து தேடி போயிருக்காரு, ஆனா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவரும் அனல் வகத்துல போய்கிட்டு இருந்தார் ஒரு தாத்தா. ஆனா என்னன்னு பார்த்தா பிரின்சஸை கண்டுபிடிக்கவே முடியல. அங்க எங்கேயும் குச்சி தேடுதாரு, பிரின்சஸ் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பிரின்சஸ் மட்டும் ஆளே காணோம். இன்னும் அவரை அடிச்சு ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கார தவிர அவர் அப்படியே ஒரு இடத்துல இடிச்சு ஸ்பிரிங் மாதிரி குதிச்சு போய்கிட்டு இருக்காரு. மௌஜி நில்லுங்கன்னு சொல்றாங்க. பிரின்சஸ் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா சுத்தி வராரு. பிரின்சஸ் சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு வராரு. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி டனலுக்குள்ள போறாரு. இதுக்குள்ளே சுத்தி வராரு. நம்ம பிரின்சஸ் ஆளே காணன்னு சொல்லிட்டு இடிச்சு செதறி கீழே விழுறாரு. இங்க என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா இன்னும் டொஃப்ளமிங்க ஆளுங்க அங்க இங்கே கண்ணை வச்சுட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நான் பிரின்சஸை காப்பாத்தியே தீரோன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போறாரு. எனக்கு தெரிஞ்சு பிரின்சஸ் இங்க இல்லன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. பிரின்சஸ் மேன்சரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. பிரின்சஸ் மேன்சரியான்னு சொல்லிட்டு நம்ம பிராங்கி இன்னொரு பக்கம் ஆரம்பிக்கிறான். டேய் என்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. இதுதான் பிரின்சஸா? என்ன இந்த ஊர்ல பிரின்சஸ் மட்டும் பெருசா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி முழிக்கிறான். டேய் இந்த ஃபேக்டரியோட மேனேஜரே நான் தான்டா, பவர்ஃபுல்லான ஆளு, உங்க எல்லாத்தையும் வேக்கத்தை வச்சு இழுக்க போறேன்னு சொல்லிட்டு வேக்கமா வச்சு இழுக்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள பிராங்கி வந்து அவன் கைய வச்சு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தானடா சைபராக் பிராங்கி, 1 ஸ்டார் கிரிமினல் நீ தானடா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, உன் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்றாவா. செனோர் பிரிங்க் உன் கதையை முடிச்சிருப்பாரலாம் நினைச்சேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆல்ரெடி நம்ம பிராங்கி என்ன சொல்லியிருப்போம்னா அந்த ரோட்டோட கடைசியில வந்து ஒரு பாட்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியை கூட்டு போனோம்னு சொன்னோன்னு செனோர் பிரிங்க் வேகமா பாட்டியை காப்பாத்த போயிருந்திருப்பான். அங்க என்னன்னு பார்த்தா அந்த சீன் இப்பதான் காட்டுறாங்க. அங்க பாட்டி இல்ல ஒண்ணு இல்ல, அவன் அங்க போய் முழிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க ஆளையாடா முட்டாளாக்க பாத்துருக்க, உன் கதையை முடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாஞ்சு பறந்து வந்து அடிக்கலன்னு வரா. ஆனா பிராங்கி அந்த பொண்ணை வந்து கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஃபேக்டரி மேனேஜரையே நம்மளால கெட்டி பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க அவனுக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லெவல் 3க்கு வராங்க. ஹீரோஸ் கழுத்து மேல நம்ம லூஃபி உட்கார்ந்துருக்கான். அங்க என்னன்னு பார்த்தா பொம்மைகளா இருக்கு. இது என்னடா பொம்மைங்க, நம்ம தான் எல்லா பொம்மையும் நார்மல் ஆக்கிட்டோமே, இங்க என்ன பொம்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா டாய்ஸ் எல்லாமே பாஞ்சு அடிக்கி வருது. ஆனா இவனுங்க அடின்னு அடிச்சு நொறுக்குறானுங்க. 3 பேருமே செம ஸ்ட்ராங்கு, அடின்னு அடிக்கிறாங்க. இதுல லூஃபியோட காலு ஒரு பொம்மை கிட்ட மாட்ட வர செய்து கேவண்டிஷ் வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எத்தனை தான் அடிச்சாலும் திரும்பி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. எல்லா கதையும் ஒரே நேரத்துல முடிப்போன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போறானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் ஃபேக்டரி மேனேஜர் நம்ம ஃப்ராலண்ட் வந்து கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளு நேசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. அவன் எதுக்கு பிடிச்சிருக்கானே தெரியல, தூக்கி அடிக்க போறான்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பக்கம் கட் பண்ணி செனோர் பிங்க தான் காட்டுறாங்க. என்ன இங்க பாட்டி எங்கனே ஒன்னையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் செனோர் பிங்க். அதுக்கப்புறம் இங்க ஃப்ராங்கி தான் காட்டுறாங்க. டே செனோர் பிங்க், நான் தயாரா தான்டா இருக்கேன், எப்ப நாள் நீ வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா செனோர் பிங்க் திரும்பி நீச்சல் அடிச்சு ஸ்மைல் ஃபேக்டரிக்கு தான் வரான். அவன் கண்டினியூஸா சப்ளாக்ஸ் போட வந்துகிட்டே இருப்பான். அதுக்கடுத்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பாக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டியர் பஞ்சுன்னு சொல்லிட்டு சூப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவளையே தூக்கி போடுறதுக்குள்ள செனோர் பிங்க் பாஞ்சு வந்து ஒரு இடி அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவளை இடிச்சு அவளை சாச்சிட்டான். ஒரு பக்கம் செனோர் பிங்க் அவனும் சரிஞ்சிட்டான். மேனேஜரை தூக்கி போட்டாரு நம்ம ஃப்ராலண்ட்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. என்ன எப்படிடா இப்படி தூக்கி போடுவ, இந்த இடத்தோட ஃபேக்டரி மேனேஜரை நான் தான், என்னையவா அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. இங்க எனக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து உங்க கதையை முடிப்பேன், என்னையோட இன்சல்ட் பண்றீங்க, உங்களை வேக்கமா வச்சு சக் பண்ணி இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கம் வச்சு சக் பண்ணி இழுக்கிறான்னு பாக்குறா. திரும்பி என்னன்னு பார்த்து திரும்பி பக்கத்துல வரான். பக்கத்துல வந்தோடனே அப்படியே அமைதி ஆயிட்டா. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஃப்ராலண்ட் வந்து ஃபேக்டரி மேனேஜர் பக்கத்துல போயிட்டாரு. என்னன்னு பார்த்தா அவளும் அவனை பார்த்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. பிராங்கி சமா என்னாச்சு உங்களுக்கு, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேக்டரி மேனேஜர்
கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஃபேக்டரி மேனேஜர் அவனை பார்த்து எதுவுமே நீங்க ப்ளேம் பண்ணாதீங்க, அவன் நல்லவன் தான் சொல்லிட்டு செனோர் பிங்க் எந்திக்கிறான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு டொண்டா மக்கள்லாம் முழிக்கிறாங்க. என்னடா வில்ல வந்து நம்ம ஃப்ராங்கி நல்லவன் சொல்றானு சொல்லிட்டு. அவருக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன், என்னைக்குமே ஒரு அன்பை பரிமாறல, அந்த அன்பை வாங்கிக்கணும், நீங்க இதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு செனோர் பிங்க் பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டைலாக் பேசுறாங்க. என்னடா இந்த ஆளுக வந்து வேற லெவல் பேசுறாங்க. செனோர் ஃப்ராங்கி உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் மாசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. டேய் இந்த ஃபேக்டரி உன்னை தொட கூட விட மாட்டேன்னு சொல்றான் ஃப்ராங்கியை பார்த்து ஒரு பக்கம் செனோர் பிங்க். உன்னோட அடியால எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு, என்னை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றான் ஃப்ராங்கி. என்னன்னு பார்த்தா சண்டைக்கு வேற லெவலா தயாரா நின்னுக்கிட்டு இருக்கானு. ஒரு பக்கம் டயாபரு பாம்புன்னு சொல்லிட்டு ஜெட் விதத்துல வரான். இவன் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு வந்து இவன் ஒரு அட்டாக்க போடுதான் செனோர் பிங்க். ரெண்டு பேரும் ஈக்குவலா வரானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க டால் இருக்க ஏரியாவை தான் காட்டுறாங்க. ஹீரோஸ் லூஃபி மூணு பேரும் சேர்ந்து அடியடின்னு அடிச்சு அங்க இருக்க டாலை உடைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அதுக்கு உயிர் வருது. அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க யாரை காட்டுறாங்கன்னா பீக்காவை தான் காட்டுறாங்க. பீக்காவை அடிச்சு நொறுக்குதான் ஒரு பக்கம் ஜோரோ. ரெபேக்காவும் ரோபினும் அங்க பறந்து போய்கிட்டு இருக்காங்க. டே அவங்கள கண்டுக்கிடாத நீ ஏன் கூட வான்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சோரோ மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டிலுமே அழ ஆரம்பிச்சிட்டான். சோரோ சென்பா இப்படி பண்ணிட்டீங்களே, எங்களுக்காண்டி இப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே அழுதுகிட்டே இருக்கான். சோரோ சென்பை மாசா கட்டுறாருன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அதுக்கு இல்லைன்னு ரோபினை தான் காட்டுறாங்க. நம்ம ஓரளவுக்கு பறந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லியோ தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு கால் வருது. டேய் நான் இங்க இருந்து லியோ பேசுறேன்னு சொல்றான். நான் மௌஜி பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. மௌஜி நீங்க பேசுறீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காப்பாத்தப்பட்டுட்டாங்க அப்படிதானு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டே லியோ இங்க ஒரு பிரச்சனை இருக்குடான்னு சொல்றான் அவன். பிரின்சஸ வந்து எங்களால இந்த ஃபேக்டரியில கண்டே பிடிக்க முடியல, மௌஜி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா ஓல்டு கிங்க கேப்சர் பண்ண வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்போ பாஞ்சு பறந்து வரானுங்க. உசப்பையும் கொள்ளாரன்னு வராங்க. என்னன்னு பார்த்தா வியோலா அங்கதான் இருக்கா. பிரின்சஸ் மேன்சரி ஆளே காணாமன்னு சொல்லிட்டு வியோலா வாரா. என்னடா பேசுறீங்க, கிங்டத்துல என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு உசப்போ ஷாக் ஆகுறான். உசப்ட வியோலா பேசுற கவலைப்படாதீங்க, நீங்க எங்க போனாலும் இந்த மக்கள் உங்களை தேடி தான் வருவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் பழசு, இப்ப எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா வியோலா. பிரின்சஸ் மான்சரி எங்கேயும் ஒளிஞ்சிருப்பாங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த பேலஸ்ல தான் இருப்பாங்க, அங்கதான் தேட நினைக்குன்னு சொல்றாங்க அவங்க. உன்னால இங்க இருந்து அந்த பேலஸை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வியோலா பக்கத்துல வரான். அதுதான் என்னோட கிளையரன்ஸ் பவரே, என்னோட பார்வையை 4000 கிலோமீட்டர் தூர அளவுக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு. என்னோட எபிலிட்டி எல்லாம் பார்த்தா சாஞ்சி என்ஜாய் பண்ணுவானு சொல்லிட்டு உசா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம சாஞ்சி பார்த்துட்டான். பிரின்சஸ் மேன்சரி நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் லியோ சொன்னதை பார்த்தா அந்த பிரின்சஸ் ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பாக்கே பயங்கரமா இருப்பாங்க, செல்ஃபிஷா இருப்பாங்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா உசப்பு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல கினிமோன் வந்துட்டான். உசாப்பு டோனோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு காஞ்சிரோ பறந்து வரான். இவனத்தான் நான் தேடி வந்தேன் என் நண்பே காஞ்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு வழி அமைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வரைஞ்ச பறவையோ வந்து நிக்க முடியாம ஆடிக்கிட்டு பறவைக்கிட்டு கீழே வந்து சாயுது. ஒரு வழியா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கினிமோன் சொல்றான் ஏகப்பட்ட மக்கள் வந்து பிளாட்டூன்ல அங்கிருந்து நடந்து வராங்க, நான் கொலிசியத்துக்குள்ள பார்த்தேன்னு சொல்றான் அவன். ஆமாடா நிறைய பேரால மேல வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க லாங் நோஸ் காப்ளின்னு, அவங்களுக்காண்டி ஒரு ஆட்டத்தை நான் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், எப்பனாலும் அவங்க ஏறி வந்துடலாம், அவங்களுக்கு படி அமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்றான் அவன். டேய் என்னடா செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உசப்போ டென்ஷன் ஆகுறான். இவனுங்களுக்கு ஏன்டா படி அமைச்சு கொடுத்து இவனுக்கு இப்ப மேலலாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என் கதையை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன்னு சொல்றான் அவன். என்னடா வேலை பார்த்துட்டு வந்தீங்க, அவனுங்களே இப்ப மேல ஏறி வராங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கீழே போட்டத்துல வந்தவங்கள இவங்கள தேடி தான் மேல வரானுங்க. அதுக்கப்புறம் வியல வந்து கிளாவரன்ஸ் பவரை போட்டுட்டு எல்லா இடத்தையும் தேடுதா. ஏன்னா அந்த பேலன்ஸ்ல ஆல்ரெடி அவ இருந்தவ தான், எங்கெங்க என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் அவ தேடிக்கிட்டு இருக்கா. சுத்தி சுத்தி பாக்குறா, என்னால கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு. டொஃப்ளமிங்கோ ஒரு மேன்சரியை கொண்டிருப்பானோ, ஆனா அவளோட எபிலிட்டி இவனுக்கு தேவைப்படுமே, அது எப்படி கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் மேன்சரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்காவா. மொத்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா என்னன்னு பார்த்தா சடனா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருந்திருக்கா. ஒரு சின்ன வயசு காலகட்டத்துல அங்க இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கேயும் தேடி பாக்குறாவா. ஒரு இடமா ஜூம் பண்ணி போய்கிட்டே இருக்கா. சேப்பலுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், அங்க இருப்பாரான்னு சொல்லிட்டு அப்படியே உள்நோக்கி போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அங்க இருந்தா ஒரு அழுகுற குரல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த அவன் சாப்பாடு இருக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் மேன்சரிட்ட சாப்பாடை கொடுக்குறானுங்க. பார்த்தா அவளை அங்கதான் வச்சிருந்திருக்கானுங்க. நான் கிரீன் பிட்டுக்கு போகணும், என்னை யாராச்சும் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. லியோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. பிரின்சஸ் மேன்சரி நீங்க அங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு லியோவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.